ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்த்தாமல் பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சன்னா மசாலா கருப்பு கொண்ட கடலை வச்சு பண்ண போகிறோம். இதை சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சன்னா மசாலா வெங்காயம் தக்காளி அரைக்காமல் எவ்வளோ சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். கொண்டக்கடலை நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை குக்கரில் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 6-8 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். கடலை நல்லா வெந்து சாஃப்டாக வரணும், அதுக்காக தான் 2 விசில் சேர்த்து விடுறோம். கடலை நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறமா குக்கர் திறந்து எடுத்து வச்சுருக்கேன். கடலை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, மசிச்சு விட்டால் அப்படி நல்லா சாஃப்டாக வருது பாருங்க. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சோளை மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா அப்படி கட்டி இல்லாமல் கரைக்கணும். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நீட்டமாக கட் பண்ண சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக அப்படி வறுத்து விட்டுட்டு இது கூட கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா பொடியெல்லாம் சேர்த்து அந்த கலவையே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதுலேயே தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்தால் போதும், தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கடலையை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா பைண்டிங்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடணும். கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்த வேண்டாம், அப்படியே பொடியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டால் போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கடலை வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே ஒரே மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுறலாம். 2 நிமிஷம் கழித்து மேலே அப்படியே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். கொத்தமல்லி தலையை தூவி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி எதுவும் அரைக்காமல் அருமையாக சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி சன்னா மசாலா ரெடி பண்ணியாச்சு. கடலையை ஊற வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.